மோடி வந்து பச்சை பொய் சொல்றாரு. இதுல குறிப்பான திட்டமாகவோ குறிப்பான இலக்காகவோ ஏதாவது வழிமுறையா எதுவும் இல்லை. ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு 18% டாக்ஸ் போடுறான். பெண்கள் பயன்படுத்துற நாப்கினுக்கு வந்து டாக்ஸ் போடுறான். காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருள்களும் ஜிஎஸ்டி வரி விதித்து நாட்டு மக்களை ஒட்ட சுரண்டுகிறது மோடி அரசு. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல தமிழை வந்து பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே இவர்கள் வந்து இந்திமயப்படுத்தியிருக்கிறார்கள். பல லட்சம் விவசாயிகள் வந்து ஹரியானா, பஞ்சாப், அப்புறம் மேற்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இங்க இருந்தெல்லாம் வந்து போராடினாங்க. கிட்டத்தட்ட 700 விவசாயிகள் வந்து அதுல இறந்து போயிருக்கிறாங்க. அப்ப அந்த 3 வேளாண் மசோதாக்களை வந்து மோடி அரசு திரும்ப பெற்றது. அப்படி திரும்ப பெற்றுக்கொண்டு மீண்டும் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத பணத்தை வந்து கொடுத்ததா போய் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்துட்டு இந்த லட்சணத்துல இவங்க தேர்தல் அறிக்கை வந்து அதுல எவ்வளவு உண்மை இருக்கு, அதுல எவ்வளவு பொய் இருக்குன்னு ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுல பொய் மட்டும்தான் இருக்கு. சதுரங்க வேட்ட மாதிரி பாதி உண்மை கூட அதுல இல்ல. இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறுவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. நேற்றிலிருந்து அதுதான் ஒரு பரபரப்பு. எல்லா பக்கமும் அதை வந்து விவாதிக்கிறாங்க. ஒரு சூடான தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் சங்கல்ப் பத்ரா அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. ஒரு சங்கல்பம் எடுத்து மோடிக்கா கேரண்டி வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க பிஜேபியோட தேர்தல் அறிக்கை? அதாவது இன்னைக்கு வந்து மோடி வந்து அம்பாசமுத்திரம் வந்து வராரு. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் அம்பாசமுத்திரத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுவாரு? இந்த தேர்தல் அறிக்கை பற்றி தான். ஆமா, திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வந்து பேசுவாரு. தினமலர்ல எதனா வந்திருக்குது. ஆனா நீங்க சொன்னது போல இந்த தேர்தல் அறிக்கை ஊடகங்களால் வலிந்து திணிக்கப்படுகிறதே தவிர இது உண்மையிலேயே இது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இதுல வந்து எந்த அம்சங்களோ எந்த திட்டங்களோ இல்லை, இதுவரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அடுத்து என்ன செய்ய போறோம், அந்த மாதிரி வாக்குறுதிகள் எதுவும் கிடையாது. இது மொழியில சொல்றதா இருந்தா இது ஒரு தேர்தல் ஜூம்லா இல்ல. நீங்க அவங்க வந்து தமிழ் மொழியை உலகம் முழுக்க கொண்டு போவோம், திருக்குறளை வந்து உலகம் முழுக்க பரப்புவோம்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இதுல ஏன் அதுல ஜூம்லான்னு சொல்றீங்க? திருவள்ளுவரை பற்றி ஆர்.என். ரவி என்ன சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் வந்து ஒரு ஹிந்து ரிஷி முனிவர், சனாதனி. அவர் வந்து கடவுள் வாழ்த்து வந்து இந்த மாதிரி கடவுளை பாடியிருக்காரு. முழுக்க வந்து வேதங்கள்ல உள்ள கருத்துக்களை தான் திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்கிறாரு இப்படின்னு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து சொல்லுகிறார். இப்போ திருவள்ளுவரை இவர்கள் வந்து மதம் மாற்றி காவி சாயம் பூசி இந்த திருவள்ளுவரை தான் நீங்க சொல்லக்கூடிய மோடியினுடைய தேர்தல் அறிக்கையில இவங்க உலகம் முழுக்க கொண்டு போறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமத்துவத்தின் அடையாளமான பிறப்பில் கூட சாதி பேதம், ஏற்றத்தாழ்வு, சனாதனம், வர்ணாசிர தர்மம் இதற்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய குறளை இவர்கள் எப்படி வந்து கொண்டு போவார்கள்? எனவே நீ ஆணியே புடுங்க வேண்டாம். கங்கை கரையில திருவள்ளுவர் சிலையை வந்து என்ன பண்ணியிருந்தீங்க? தருண் விஜய் எம்பி, பழைய பாரதிய ஜனதா எம்பி, கருப்பு கவர் போட்டு மூடி வச்சிருந்தாங்க, சாணி பையில போட்டு மூடி வந்து வச்சிருந்தாங்க. இப்போ இந்த தருண் விஜய் ஒரு பேட்டியில் சொல்லும் போது நாங்க கருப்பான திராவிடர்களோடு நாங்க இணைந்துதான் வாழ்கிறோம், பேதம்லாம் பாக்குறது, பெருந்தன்மையா நடந்துக்கிறோம் இப்படிலாம் வந்து சொன்னார். இதுதான் அவர்கள் நம்மை பற்றிய வந்து பார்வை. அங்க வந்து திருவள்ளுவரை வந்து ஏன் அவர்கள் வட இந்திய சாமியார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவரு சூத்திர சாமியாரு. சூத்திர சாமியாருக்கு வந்து வட கங்கை கரையில என்ன வேலை? இதுதான் அங்க இருக்கக்கூடிய சனாதிகளுடைய கேள்வி. அப்படி இருக்கும்போது நீ மதம் மாற்றி திருவள்ளுவரை வந்து ஒரு பித்தலாட்டம் செய்து ஒரு தப்பான முறையில் வந்து கொண்டு போவதுதான் இவருடைய நோக்கம். அடுத்து தமிழுக்கு வரேன். இவங்க மோடி ஆட்சி இங்க 2014 வந்தது பிறகே எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல இடங்கள்ல வந்து ஒன்றிய அரசின் பெயர்கள்ல வந்து நீங்க தமிழை வந்து பார்க்க முடியாது. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இவர்கள் தமிழுக்கு வந்து குறைவான நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு புறம். இப்போ வந்து நம்ம சென்னையில வந்து அசோக் நகர் இருக்குங்க. அசோக் நகர்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அது வந்து பேர் வந்து முன்னாடி வந்து துணை தலைமை தபால் நிலையம், என்ன ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சப் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அதனுடைய பேர் வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல அசோக் நகர் முக்கிய டாக் கார்
தமிழ்ல வந்து அசோக் நகர் முக்கிய அஞ்சலகம். இப்ப இங்கிலீஷையே இன்னும் இந்தி ஆகிட்டாங்க. இப்போ அசோக் நகர் முக்கிய டாக்காருன்னு படிக்கிறோம், என்ன நினைச்சுக்குவான், அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாய் கடை போல இருக்கு. டாக்குன்னா இப்ப DAKன்னு அவன் எழுதியிருக்கிறான். சரி, நம்ம உச்சரிப்பு இதுல ஒலியில கேட்கும் பொழுது வந்து டாகுன்னு தான் வந்து கேட்கும். அப்ப எல்லாத்தையுமே இவர்கள் வந்து இந்தியை தான் இந்திமயப்படுத்தியிருக்கிறார்கள். இவங்க திட்டமா இருக்கட்டும், ஒன்றிய அரசு அலுவலகங்களா இருக்கட்டும். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் இந்தியா ஒரு கிளைக்கு போங்க, ஒரு தமிழ் மட்டுமே தெரிந்த ஒரு தமிழ் குடிமகன் அங்கே போய் ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கவோ கடன் வாங்கவோ அதில் தங்கள் ஏதாவது பிரச்சனைகளை பேசுவதற்கோ அங்கே தமிழ்ல பேசுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் இந்திக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டிடி வராரு, டிக்கெட் பரிசு, அதெல்லாம் ஃபுல்லா இந்திக்காரங்க வந்துட்டாங்க வராங்க. அப்ப தமிழ்நாட்டுல நீங்க வந்து வேலைக்கு எடுக்கிறது இல்லையா, அப்ப இங்க வேலைக்கு போடுறது இல்லையா? இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இந்த மொழி தெரியாதவர்கள் இங்கே வந்து என்ன வேலை செய்ய முடியும்? அப்ப இந்தியை இப்படி வந்து நல்லா திணித்து விட்டு நான் தமிழை வந்து கொண்டு போறேன்னு சொல்றது ஒரு பம்மாத்து. தமிழர்களுடைய வேலை வாய்ப்பையும் இதுல பறிக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, 5ஆம் வகுப்பு வரை வந்து தாய்மொழி தான் வந்து மீடியமா இருக்கும், அடுத்து 2வது மொழி வந்து ஆங்கிலம், 3வது ஒரு மொழியும் நீங்க கம்பல்சரியா கத்துக்கணும். அது எந்த மொழி வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்ப நீங்க சென்னையில வந்து உதாரணத்துக்கு எம்ஜிஆர் நகர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல நான் ஒரு பிள்ளை நான் வந்து பஞ்சாபி மொழியை கத்துக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவாங்களா? இல்ல நான் வந்து நேபாளி மொழியை அசாமி மொழியை கத்துக்கணும், இந்திக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்குது. அப்ப இந்தி சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் நீ ஆசிரியர் வச்சிருக்கிற. அப்ப இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதற்காக 3வது மொழியை வந்து கம்பல்சரின்னு வந்து புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்துட்டு நான் தமிழை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போறேன்னு சொல்றது ஒரு அயோக்கியத்தனம், பச்சையான மோசடி. ஆனா இதுக்கு ஒரு இலக்கு இருக்குது. பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் இவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து நாங்க இலக்கா வச்சு இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. என்ன திட்டம் சொல்லியிருக்காங்க? திட்டம் என்ன? பெண்கள் வந்து ஏற்கனவே வந்து ஊரக பெண்களை லட்சாதிபதியா ஆக்கியிருக்கிறோம் 1 கோடி பேரை. அடுத்த 5 ஆண்டுகள்ல 3 கோடி பேர் லட்சாதிபதி ஆக்கணும்னு சொல்லுவாங்க. லட்சாதிபதினா என்ன அர்த்தம்? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய். இப்ப காங்கிரஸ் தேர்தல் இருக்கே என்ன சொல்லுது? ஆண்டுக்கு 1 லட்சம் தரேன்றாங்க. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம். அப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து ஏழைகள் அத்தனை பேரை லட்சாதிபதி ஆகிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்ப இது என்ன ஒரு பேச்சு இது? அப்ப இவர்கள் புள்ளி விவரத்தின் மூலம் எப்படி மோசடி செய்கிறார்கள்? அப்ப 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண் சம்பாதித்து விட்டால் அவள் லட்சாதிபதியா? அந்த 1 லட்சத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? நீங்க 1 லட்சத்தை நீங்க ஒரு சென்னையில வந்து ஒரு வீடு வந்து நீங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து வீடு பாக்குறீங்க, 10,000 ரூபாய் வாடகை வச்சுங்க, அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? 10 மாசம் வாடகை. 10 மாசம்னாலே 1 லட்சம் வந்துருதா? அப்ப அதனால நம்மளால லட்சாதிபதியா? அப்ப எப்படி ஏமாத்துறாங்கன்றது ஒரு உதாரணம். பொதுவாக அப்படி சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் உள்ள வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குவோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அவங்க குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. மோடி கவர்மெண்ட் வந்த பிறகுதான் விவசாயிகள் போராட்டம் வந்து நியூ டெல்லி பார்டர்ல வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் நடந்தது. பல லட்சம் விவசாயிகள் வந்து ஹரியானா, பஞ்சாப், அப்புறம் மேற்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இங்க இருந்தெல்லாம் வந்து போராடினாங்க. கிட்டத்தட்ட 700 விவசாயிகள் வந்து அதுல இறந்து போயிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் போராடிய பிறகுதான் கார்பரேட்டுகளுக்கும் அதானிக்கும் ஆதரவாக கொண்டு வரப்பட்ட அந்த 3 வேளாண் மசோதாக்களை வந்து மோடி அரசு திரும்ப பெற்றது. அப்படி திரும்ப பெற்றுக்கொண்டு மீண்டும் வந்து மறைமுகமாக அதை கொண்டு வராங்க. அப்ப கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அவங்க கேட்ட வந்து அந்த குறைந்தபட்ச ஆதார விலை MSP வந்து கொடுக்கலன்றதுக்காக திரும்ப போராட்டம். அப்போ இந்த 10 ஆண்டுகள்ல நீ MSP கொடுக்கவே இல்லை. அவங்க என்னென்ன விளைபொருளுக்கு கேட்டாங்களோ அந்த குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்காம இனிமே நான் வந்து கொடுப்பேன், கூட்டி தருவேன் அப்படின்னு சொல்றது இது ஒரு அயோக்கியத்தனமான மோசடி. இல்ல இப்ப பெண்களுக்கு வந்து சொன்னீங்க விவசாயிகள் வருமானம் ரெட்டிப்பாகும். இந்த ரெட்டிப்பாகுன்றது ரெட்டிப்பு ஆகல, இருக்கிறதும் போச்சுன்றதுக்கு உதாரணம் தான் இந்த விவசாயிகள் போராட்டம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ மன் கி பாத் மோடி வந்து பேசுறாரு. அப்ப தன்னுடைய ஆட்சி காலத்துல வந்து விவசாயிகளுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் வந்து கிடைத்து விட்டதுன்னு காட்டுவதற்காக என்ன செய்யறாருன்னா, அந்த ஒரு மன் கி பாத்ல வந்து சத்தீஸ்கர்ல வந்து சீதாப்பழம் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை வந்து பேச வைக்கிறாரு. அந்த பெண்ணு என்ன சொல்றாங்க, சீதாப்பழ விவசாயம் நல்லா பண்றேன், நம்ம பசுமை உடல் அட்டைப்பட கட்டுற மாதிரி நல்லா பண்றேன், எனக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது, ரொம்ப நிறைய லாபம் கிடைக்குது, இதை வச்சு சந்தோஷமா வாழ்றேன், இந்த மாதிரி மோடி ஆட்சி வாழ்க அப்படின்னு வந்து பேசுறாங்க. அப்ப ஏபிபின்ற தொலைக்காட்சியை சேர்ந்த மனோஜ் பாஜ்பாய், அந்த பாஜ்பாய் வந்து என்ன சொல்றாரு, அவர் வந்து பிரைம் டைம்ல வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு ஒரு ஷோ வந்து பண்றாரு. அவர் வந்து உண்மையிலேயே அந்த பெண்ணை போய், அம்மா நீங்க சீதாப்பழம் விவசாயத்துல உண்மையிலேயே உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வருதா, என்ன உண்மைன்னு சொல்லுங்கன்னா,
அதெல்லாம் எங்க சார் லாபம் வருது? ஒரு லாபம் வர்றதில்ல. அதிகாரிகள் என்ன இந்த மாதிரி பேச சொன்னாங்க, அதனால பேசினேன். இதை வந்து அவர் லைவ் டெலிகாஸ்ட்ல போட்டார். அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிரைம் டைம்ல வந்து பேச வச்சுட்டாரு. பேச வச்ச உடனே அந்த தொலைக்காட்சிக்கு சேட்டலைட் லிங்கை கட் பண்ணாங்க, விளம்பரத்தை கட் பண்ணாங்க. அப்புறம் அந்த வாஜ்பாய் என்றவர் ரிசைன் பண்ண பிறகுதான் திரும்ப அந்த தொலைக்காட்சி வந்து உயிர் பெற்று வந்தது. இதுதான் மோடி ஆட்சியில் விவசாயிகள் ரெட்டிப்பு வருமானம் பெற்ற உண்மை கதை. ஆனா இப்போ சிலிண்டர் விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்து அவர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு வந்து நாங்கள் இலவச சிலிண்டர் கொடுத்துருக்குறோம், கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்குறோம், இதன் மூலமாக அவங்க வந்து சுகாதாரமான எரிபொருளை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது என்னன்னாங்க, சிலிண்டரை நீங்க கொடுத்துட்றீங்க. இப்போ நீங்க புதுசா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சிலிண்டருக்கு வந்து டெபாசிட் பண்ணணும், அப்புறம் அடுப்பு வாங்கணும், இந்த செலவுகள்லாம் இருக்கு. யார் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணி சிலிண்டர் வந்து வாங்கிடலாம். அப்ப இவர் வந்து இலவசமா வந்து கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு சிலிண்டர் காலியான மக்கள் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் விறகடுப்புக்கு போறாங்க. ஏன் விறகடுப்புக்கு போறாங்கன்னா, இது 1000 1200 ரூபா கொடுத்து இந்த சிலிண்டரை வாங்க முடியவில்லை. இந்த 1200 ரூபா சிலிண்டரை விட விறகடுப்பு மலிவா இருக்கிறதுன்றதுனால அந்த சிலிண்டர் வந்து அங்கே ஓரமாக அதுக்கு மேல வந்து ஏதாவது பொருள் வைக்கின்ற ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்காலியாக ஒரு ஸ்டூல் மாதிரி வந்து பயன்படுதே தவிர உண்மையிலேயே அது ஏழை மக்களுக்கு பயன்பட்டு இருக்குதா? நீ சிலிண்டரை வந்து 1000 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா வித்துட்டு கடைசியா எங்க வீட்டுக்கு சிலிண்டர் போட்டவர் என்னங்க 100 ரூபா குறைச்சிருக்கேன் சிலிண்டர்னு கேட்டோன்னா தேர்தல் முடிஞ்சவொடனே 2000 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு அவர் உண்மையிலே கிண்டல் பண்ணிட்டு போறாரு. இதை எப்படி பயன்படுத்த முடியும்? அப்ப சிலிண்டர் விலையை குறிக்க காங்கிரஸ் ஆட்சியில 400 ரூபாய் இருந்தது இல்ல 10 வருஷம் முன்னாடி. அப்ப அந்த 400 ரூபாய் சிலிண்டர் இருந்தா ஒரு மாசத்துக்கு 400 ரூபாய் எரிபொருள் செலவு. இன்னைக்கு 1200 ரூபாய் செலவு. அப்ப அந்த உஜ்வாலா திட்டத்துல வந்து மக்கள் வந்து எப்படி பயன்படுத்த முடியும்? அப்ப இதுவும் ஒரு போலி பொம்மாத்து திட்டம் தான். இல்ல பெண்களுக்கு இந்த பயணம் இல்லைன்றீங்களா? கண்டிப்பா இல்ல. மாசம் 1200 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க? பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களை வந்து அதிகாரத்துல வந்து அங்க வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க ஓபிசிக்கான உரிமை இல்லைன்னு பேசிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஓபிசிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா சர்வே எடுங்க. இப்ப ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட்ல வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து உங்களில் எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் வந்து SC ST கை தூக்குங்கள்னு கேட்டார்ல. 1-2 பேர் தானே தூக்குனாங்க, யாருமே கை தூக்கல. ஆமா. அதே மாதிரி கேபினட் செக்ரட்டரியில வந்து எத்தனை பேர் வந்து ஓபிசி இருக்கிறாங்க? யாருமே இல்ல. அப்ப எல்லாம் வந்து முற்படுத்தப்பட்ட சாதியினர் தான் இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னா நீங்க வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும். சாதி ரீதியாக, செல்வ ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த கணக்கெடுப்பை எடுத்து நம்ம கருவூலத்தை திறப்போம். அப்படி இந்த கணக்கெடுப்பு எடுத்தால்தான் இந்த சமூக நீதி சாதி வாரிய ரீதியாக வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட முடியும். இந்த 50% என்ற அந்த எல்லையை வரம்பை வந்து அதை மாற்றி அமைத்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும்லாம் காங்கிரஸ் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கு. மோடி வந்து பச்சை பொய் சொல்றாரு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லியிருக்கிறதுனால நாங்களும் வந்து எம்பிசிக்கு வந்து செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தையில அடிச்சு விடுறது. இதுல குறிப்பான திட்டமாகவோ குறிப்பான இலக்காகவோ ஏதாவது வழிமுறையா எதுவும் இல்லை. வழிமுறையா இல்லை. ஆனா இன்னைக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறது ஜிஎஸ்டி தாக்கல் பண்றது. இப்போ ஜிஎஸ்டி தாக்கல் பண்ற இதை வந்து நாங்க எளிமைப்படுத்திடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இப்போ அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் தானே. இப்போ இந்த எளிமைப்படுத்துறதுன்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து நீங்க பெட்டி கடையில இருந்து டீ கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் மக்கள் வந்து யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து பண்றாங்க. எதுக்கு பண்றாங்கன்றீங்க? டிஜிட்டல் மயம், எல்லாம் டிஜிட்டல் மயம். இப்போ பிரச்சனை வந்து என்னன்னா, கொஞ்ச நாள்ல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் பேங்க் வழியா வந்து போய் வந்து அக்கௌண்டட் மணியா வந்து ஆயிரும். ஒரு டீ கடையில வந்து ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபா அல்லது 20,000 ரூபா வியாபாரம் நடக்குதுன்னு வைங்க. இந்த 20,000 ரூபா அக்கௌண்டட் மணி ஆயிரும். அப்ப 20,000 ரூபாய்க்கு நீங்க என்ன கட்டணும்? டாக்ஸ் கட்டணும், வருமான வரி வந்து கட்டணும். இதை கட்டுவதற்காகத்தான் இதை பயன்படுத்த போறாங்க. இது பின்னாடி அவர்கள் அமல்படுத்தும் போது பெட்டி கடைகள் டீ கடைகள்ல இந்த யூபிஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவிடுவாங்க. உருவிட்டு ரொக்க பரிவர்த்தனைக்கு வாங்க அப்படின்னு வந்துருவாங்க. இப்ப ஜிஎஸ்டியை எளிமையாக்குவது என்பது என்ன? இப்ப பிரச்சனை வந்து ஜிஎஸ்டியை தாக்கல் செய்வது எளிமையாக்குவதா பிரச்சனை? முதல்ல காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே வந்து பேஸ்ட்ல ஆரம்பிக்கிறோம். நைட்டு படுக்கும்போது கொசுவர்த்தி சுருள் வந்து வைக்கிறோம். அப்ப காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருள்களும் ஜிஎஸ்டி வரி விதித்து நாட்டு மக்களை ஒட்ட சுரண்டுகிறது மோடி அரசு. ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு 18% டாக்ஸ் போடுறான். பெண்கள் பயன்படுத்துற நாப்கினுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டு அப்புறம் இயக்கங்கள்லாம் போராடி தான் அந்த ஜிஎஸ்டியை வந்து குறைக்க வச்சாங்க.
இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க ₹1 கொடுப்போம், ₹1 கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா நாப்கின் தயாரிக்கிற மூலப்பொருள் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி உண்டு. அப்போ இவர்கள் வந்து ஜிஎஸ்டி என்ற அந்த வரியை வந்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து சுரண்டுகிறார்கள் ஒன்று. அப்புறம் நம்ம மாநிலங்கள் வழியாக போகின்ற ஜிஎஸ்டில இருந்து நமக்கு வந்து வரி பகிர்வு வந்து இல்லை. இந்த மையமான பிரச்சனையை விட்டு ஒரு பெட்டிக்கடை அண்ணாச்சி வந்து இது எளிமையாக தாக்கல் செய்வதற்கு நாங்கள் வந்து முயற்சி செய்வோம். அதை கூட என்னன்னு சொல்லியிருக்காங்களா? எப்படி எளிமையாக்குவோம், என்ன செய்ய போறோம், அதுல ஏதாவது வழிமுறை, ஒரு திட்டம், இன்னும் இப்படி ஆபீஸ் தரப்போம், இப்படி ஆடிட்டர்லாம் போடுவோம், இவங்க ஃப்ரீயா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, கவலையே பட வேண்டாம், நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா அக்கௌண்டிங்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க, அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணு எல்லாமே ஏமாத்துங்க, பச்சையான ஏமாத்துங்க. ஆனா ஏழைகளுக்கு இலவச மின்சாரம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்களா, அதையும் ஏமாத்துன்னு சொல்லுவீங்களா? ஏழைகளுக்கு இலவச மின்சாரம், இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டுங்க. இப்ப ஏழைகளுக்கு இலவச மின்சாரம்னோன்னா நம்ம இந்தியாவிலேயே பரம ஏழையான வந்து அதானி வந்து ஞாபகத்துக்கு வராரு. இப்போ வந்து அதானி வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய அதானியினுடைய தெர்மல் பவர் தான் இந்தியாவிலேயே ஒரு பிக்கஸ்ட் தெர்மல் பவர் கம்பெனி அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதாவது தெர்மல்ன்றது நிலக்கரியின் மூலம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய முறை. அதுல வந்து மிகப்பெரிய நிறுவனம் வந்து அதானி தான் வந்து வச்சிருக்கிறாரு. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் படியும், அப்புறம் ஃபினான்ஷியல் டைம்ஸ் ரிப்போர்ட் படியும், இவர்கள் இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்த நிலக்கரி வந்து கப்பல்ல வரும்போது வந்து 2 மடங்கா வந்து விலை வந்து உயர்ந்துருது. அந்த வாயேஜ் கடற்பயணத்துல 2 மடங்கு விலை உயர்ந்துருக்கிறது. அதுல எப்படி நிலக்கரியில வந்து கோல்மால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபினான்ஷியல் டைம்ஸ், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் 2 விரிவாக விளக்கி இருக்கிறது. இப்ப 2019 ஜனவரி இந்தோனேசிய துறைமுகத்துல இருந்து 74,820 டன் நிலக்கரி வந்து ஏற்றி அனுப்புறாங்க. எக்ஸ்போர்ட் ரெக்கார்டு படி வேல்யூ வந்து $1.9 மில்லியன், $42,000 வந்து இன்சூரன்ஸ். இதுதான் அதனுடைய ஒரிஜினல் ரேட்டு. குஜராத் முந்திரா போர்ட் யாருடையது? அதானியுடையது. அதானி போர்ட்ல இறங்கும் போது அந்த இறக்குமதியுடைய மதிப்பு என்ன தெரியுமா? $4.3 மில்லியன். அப்ப இந்த 2 மடங்கு உயர்வு எப்படி? இதுதான் 52% ப்ராஃபிட் மார்ஜின். இப்படி அதானி வந்து நிலக்கரி இறக்குமதியில் இருந்து விலை உயர்வுகளை பண்ணிட்டாங்கன்னா மின்சாரம் எவ்வளவு விற்பாங்க? அதிகமாக தான் இப்போ $17.75. மின்சாரத்தை யார் வாங்குறான்? கவர்மெண்ட் வாங்குது. கவர்மெண்ட்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து தமிழ்நாடு உள்ளிட்டு வாங்குது. அப்போ அதானியிடம் இருந்து இப்படி அதானி கொள்ளையடிக்கின்ற இந்த மின்சாரத்தை எல்லாம் நம்ம வாங்கி விட்டு நாம வந்து அதிக மின் கட்டணத்தை வந்து கட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்போ ஒன்றிய அரசு ஏழைகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறதுன்றதுக்கு பொருள் என்னன்னா, அதானிக்கு நாங்க நிறைய காசு கொடுக்குறோம். அதான் ஏழைகளுக்கு இலவச மின்சாரம்னா அதுலயும் ஏதாவது குறிப்பா சொல்லியிருக்காங்களா? எந்த ஏழை, என்ன வரம்பு, எத்தனை யூனிட் கொடுப்ப, நான் ஒரு 5000 யூனிட் பயன்படுத்திக்கிறதுக்கு நீ அனுமதிப்பியா? தமிழ்நாட்டுல 200 யூனிட் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுவும் எதுவும் இல்ல. ஆனா 2047 ஆற்றல்ல தன்னிறைவு அடைஞ்சிரும் சொல்லியிருக்காங்க. என்ன ஆற்றல்ல? மின் உற்பத்தி 2047 பேசும்போது வந்து இது எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. அப்ப எந்த கட்சியுமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கொடுக்க முடியும். ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தொலைநோக்கோட ஒரு விஷன் 2050 2030 அப்படின்னு சொல்லி நீங்க வைக்கலாம். அப்துல் கலாம் கூட முன்னாடி நான் வந்து இந்தியா வல்லரசு 2020 கனவு கண்டேன்னு, அந்த 2020 தான் நம்ம வந்து டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டின்னு சொல்லி ரொம்ப ஒரு சோகத்துல இருந்த காலகட்டம் அது. அவர் பாவம் அந்த சோகத்தெல்லாம் பாக்குறதுக்கு அவர் வந்து இல்லை. இப்படி 2047 சொல்றதுக்கு முதல்ல ரைட் இருக்கா? இது என்ன அர்த்தம்னா, நிரந்தரமாக இந்தியாவை பாரதிய ஜனதா தான் ஆளப்போகிறது, பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவை நிரந்தரமாக ஆளக்கூடிய கட்சி. இது ஒரு சர்வாதிகார அணுகுமுறை. அதுதான் இதுல வந்து வெளிப்படுது. தொலைநோக்கு பார்வையோட சொல்றாங்கன்னு எடுத்துக்க முடியாதா? இல்ல அப்படி கூட என்ன சொல்றாங்க? அதுக்கு ஏதாவது என்ன வழிமுறை, என்ன திட்டம், என்ன செய்ய போறோம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட், தனியார் மயம் மூலமாக அதானிய 2047 வந்து நாங்க உலகத்திலே நம்பர் 1 ஆக்குவோம். இப்ப பாவம் 600ல இருந்து இப்ப 3 ஆகினாரு. 3ல இருந்து இப்ப வந்து கொஞ்சம் 10-9 வந்திருப்பாரு. மீண்டும் அவரை வந்து முதலிடத்துக்கு உயர்த்துகிறோம். அதான் மோடியினுடைய இலக்கு. சரிங்க, இப்போ வந்தே பாரத், புல்லட் ட்ரெயின் இதெல்லாம் விட போறோம். இப்போ நவீன இந்தியாவின் அடையாளங்களாக மாறி இருக்குது. ஏற்கனவே 23,000 ரயில்கள் இருக்குது அப்படின்னாலும் கூட அதெல்லாம் சாதாரண ரயில்கள் தான். அதிகபட்சம் அதில் ஏசி இருக்கும். ஆனா இது பார்க்கும்போது ஒரு ரிச்சா இருக்குது, ஃபாஸ்டா போகுது. இது வந்து ஒரு நவீன இந்தியாவின் ஒரு அடையாளமாக மோடி உருவாயிருக்கு. வந்தே பாரத்ல எவ்வளவு டிக்கெட்? மினிமம் டிக்கெட் ₹1,500, ₹1,800, ₹2,500 அந்த மாதிரி. கூகுள்ல வேணா தேடி பாருங்க, அதை விட அதிகமா இருக்கும். 1,500. இப்ப
சென்னை டு கோவை எவ்வளோன்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க, அப்படியே லைவ்லயே. வந்தே பாரத் 1365, 2485 அந்த மாதிரி ரேட்ல இருக்குது. இந்த 2 ரேட்ல இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் வந்து ஆர்டினரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்க இருந்து நம்ம சாதாரண ட்ரெயின்ல போனா சாதாரண ட்ரெயின் 350 ரூபா. 350 ரூபா. 350 ரூபா எங்க இருக்கு, 1300 ரூபா எங்க இருக்கு, அல்லது 2500 ரூபா எங்க இருக்கு? அப்ப நீங்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சாதாரண ட்ரெயினை வந்து விடாம நீங்க வந்தே பாரத்துக்கு, இப்ப வந்தே பாரத்தினுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? 140 அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 140 வந்து அதிகபட்சம். பட் ஆவரேஜ் 140. கோயம்புத்தூருக்கு 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா நீ எவ்வளவு நேரத்துல போய் சேருவீங்க? சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க. அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 60, 70. இப்போ எக்ஸ்பிரஸ் எல்லாம் 50, 60 ஓடிச்சுன்னா இது ஒரு 70, 80 ஓடும், அவ்வளவுதான். மற்றபடி இதனால வந்து ஸ்பீடும் இல்லை. இது வந்து மேட்டுக்குடியினர் பணக்காரர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ரயிலாக தான் இருக்குதே தவிர, அந்தியோதயா ட்ரெயின் தாம்பரத்தில் வந்து இருக்கு. நீங்க சாயங்காலம் வந்து பாருங்க, அங்கிருந்து எங்க போகுது? கன்னியாகுமரிக்கோ திருநெல்வேலிக்கோ போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூட ஒரு முறை அதில் போயிருக்கிறேன். அந்தியோதயா ட்ரெயின் போய் பானீங்கன்னா எக்மோர்ல வந்து ரயில்வே போலீஸ் வந்து வேலையே என்னன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துது. அவ்வளவு கூட்டம் நிற்கும். ஏன்னா அந்தியோதயா ட்ரெயின் ஃபுல்லா வந்து அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ். அப்ப இந்த மாதிரி ட்ரெயின்களை அதிகம் விடாமல் இந்த மாதிரி மேல் தட்டு நடுத்தர வர்க்கம் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயினை வந்து அதிகம் விடுவதனால யாருக்கு லாபம்? இல்ல அதுதான் ஏற்கனவே 23,000 ரயில் இருக்குல்ல. ஆமாங்க, அந்த 23,000 ரயில் வந்து பத்தலையே. இப்ப நீங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்னி பஸ் போறதுன்னா என்ன, அதுவும் கிட்டத்தட்ட வந்தே பாரத் ரேட் வந்துடுது இல்ல. அப்ப ஆம்னி பஸ்ல வந்து யார் போவாங்க? சாதாரண மக்கள் போவாங்களா? போக மாட்டாங்க. நம்ம அரசு பேருந்துல தான் வந்து போவாங்க. அரசு பேருந்து தீபாவளி அது இதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து அலை மோதுகிறது. அவ்வளவுக்கும் பேருந்துகளுக்கு கொடுத்து வந்து சமாளிக்க முடியல. இது ஒரு புறம். அப்புறம் புல்லட் ட்ரெயின் எடுத்துக்குவோம். புல்லட் ட்ரெயின் வந்து அது என்ன, இப்போ ஜப்பான் சைனால எல்லாம் ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அது போகுது. அங்கெல்லாம் அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வச்சு உருவாக்கி வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து புல்லட் ட்ரெயின் வந்து தேவையா? இப்போ அகமதாபாத்ல இருந்து நீங்க மும்பைக்கு வந்து விடக்கூடிய அந்த புல்லட் ட்ரெயினுடைய அந்த ப்ராஜெக்டினுடைய செலவு வந்து எவ்வளவு? 1.1 லட்சம் கோடி. இப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் செலவழித்து 2 நகரங்களை வந்து நீ இணைத்து ஒரு ட்ரெயின் விடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி எத்தனை ஊர்களுக்கு வந்து நீ டபுள் ட்ராக்கா மாத்தலாம், எத்தனை ஊர்களுக்கு வந்து சாதாரண பேசஞ்சர் ட்ரெயின் வந்து விடலாம், பேசஞ்சர் ட்ரெயின் அதிகப்படுத்தலாம், அல்லது இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விடாம இந்த மாதிரி ஒரு பம்மாத்து காமிக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு வல்லரசு பம்மாத்து. இந்த வல்லரசு பம்மாத்து அப்படின்றதே ஒரு மேல்தட்டு இந்தியர்களுக்கு தான். இல்ல அப்படி சொல்ல முடியுமா? பலன் கிடையாது. இல்ல அப்படி சொல்ல முடியுமா? இப்போ 2036 ஒலிம்பிக் போட்டி நடத்துவோம் அப்படின்றது அப்புறம் இந்தியாவே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தானே பார்க்கப்படும். ஒலிம்பிக் என்னன்னா எனக்கு வந்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் ஞாபகத்துக்கு வருது. ஒலிம்பிக்ல வந்து மெடல் வாங்கின அந்த வீராங்கனைகள்லாம், சாக்ஷி மாலிக் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பரதேசி பன்னாடை வந்து பாலியல் வன்முறை பண்ணிட்டு இருக்கிறான், இவனை தூக்குடா அப்படின்னு சொல்லி ரோட்ல உட்கார்ந்தாங்கன்னா கடைசியில யாரை தூக்குனாங்க? வீராங்கனைகளையும் வீரர்களையும் தான் தூக்குனாங்க. அவன் ஃப்ரெண்டை வந்து மல்யுத்த பிரிவு தலைவராக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவே மல்யுத்தத்திலேயே அவார்டு வாங்கின துறையிலேயே இதுதான் நம்மளுடைய லட்சணன்ற போது நீ ஒலிம்பிக் போட்டி இப்ப எதுக்கு இப்ப இந்தியாவில்? இல்ல 2036ங்கிறது ஒரு இலக்கு தானே. ஆமாங்க, அது வந்து ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருந்தால் உண்மையிலேயே வந்து இருந்தால் அதை வந்து நடத்தலாம். அப்படி வளர்ச்சியடைந்த நாடாக இல்லாமல் நீங்க நடத்துனீங்கன்னா அதுக்கு எத்தனை லட்சம் கோடி ரூபாய் நீங்க வந்து செலவழிக்கணும். இல்ல இந்த குற்றச்சாட்டை நீங்க தொடர்ந்து சொல்றீங்க இல்லையா? இப்ப இந்திய அரசே வந்து சொல்லுது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 5% குறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வளர்ந்த நாடு தானே இந்தியா. அப்ப இலவச ரேஷன் அரிசி நாங்கள் 5 ஆண்டு நீட்டிக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அது கொரோனாவுக்கு பின்னாடி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு, தொழில்கள் நசிஞ்சு போச்சு. நீ இலவச ரேஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் 5வது பெரிய பொருளாதாரம் 3வது பெரிய பொருளாதாரத்தை நோக்கி போகிறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஏழைகளை வைத்து கொண்டு அந்த ஏழைகளுடைய குடிசைகள் எல்லாம் ஒரு பேனர், பிளெக்ஸ் பேனர் வச்சு மறைத்து விட்டு இந்த பக்கம் நீ வந்து ஒலிம்பிக்ஸ் பிரம்மாண்டமாக பல லட்சம் கோடி ரூபாய், அந்த பல லட்சம் கோடி ரூபாய் வந்து யாருக்கு ஆதாயம்னு சொன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், எல்என்டி இந்த மாதிரி நிறுவனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து அதானி, அம்பானி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து ஆதாயம். அப்புறம் அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்டு மாதிரி, இப்போ எலக்ட்ரல் பாண்டு ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ பிஜேபியினுடைய திங்க் டேங்க் வந்து யோசிச்சு இதுக்கு பதிலாக வேற என்ன மெத்தட் வந்து வசூல் பண்றது கொண்டு வரலாம்னு யோசிப்பாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டர் வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு நன்கொடை கொடுப்பாங்க. இப்போ பிஜேபிக்கு வருமானம், முதலாளிகளுக்கு வருமானம், நம்மளுடைய வரிப்பணம். இந்த மாதிரி வந்து ஒரு கிளாடியேட்டர்ல ஒரு வசனம் வரும் தெரியுமா? இந்த மாதிரி ஏழைகள் மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவர்களுக்கு உரிமையெல்லாம் பாதிக்கப்பட்டா வந்து போராடுவாங்களே,
அப்போ வந்து அரசர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த சர்வாதிகாரி அரசர் வந்து அந்த படத்துல, கவலையே படாதீங்க, நம்ம டெய்லி நம்ம ஸ்டேடியத்துல வந்து இந்த அடிமைகளை வைத்து சண்டை நடத்துவோம், சாகுற வரைக்கும் சண்டை, 2 அடிமை மோதிக்குவாங்க, ஒருத்தர் செத்தாலும் வந்து செத்ததான், சாகுற வரைக்கும் அவன் சண்டை போடணும், இதை டெய்லி நடத்துவோம், 365 நாள் நடத்துவோம், மக்கள் தங்கள் உரிமைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நான் சொல்றது உண்மை. இங்க வந்து IPL என்ற கிளாடியேட்டர் நடந்துகிட்டு இருக்குது. IPL-ஐ பத்தி பெருங்கூட்டம் வந்து விவாதித்து கொண்டிருக்கிறது. அந்த விவாதித்துட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை அழிக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் வந்து கொண்டிருக்கும் போதுதான் இதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த வளரல, முன்னேறல, ஏழ்மையா இருக்குது, வறுமையா இருக்குது, இப்படியே பேசுறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உற்பத்தி துறையில் மிகப்பெரிய சக்தி மிக்க ஒரு நாடாக மாறுவோம், மருத்துவத்துறையில வந்து நாங்க வந்து 2047 இந்தியா தான் அதன் மையமாக இருக்கும், சுற்றுலாத்துறையை வந்து நாங்க மேம்படுத்த போறோம், இப்படியெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கோட திட்டங்கள் வச்சிருக்கிற ஒரு அரசை மீது, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையின் மீது அப்படி விமர்சனங்கள் சொல்றது சரியான ஒரு கேள்வி வருது இல்ல? இப்ப மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில வந்து கிக் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன்ஸ் வந்து இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, உற்பத்தி துறையில வந்து வளரும் போது வேலை வாய்ப்பு பெருகும், வருமானம் பெருகும் தானே அர்த்தம். அதுக்கு இந்தியாவில வந்து பொறுத்த வரைக்கும் ரகுராம் ராஜன் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க, இந்தியா வந்து மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க, இது வந்து இங்க அசம்பிள் தான் இங்க வந்து நடக்குது, பல பொருட்களை ஒன்று சேர்த்து ஒரு பினிஷ் ப்ராடக்டா தான் கொடுக்குறோம். குறிப்பாக செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சிப்புன்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆன்மாவான ஒரு முக்கியமான பொருள் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம், வந்து வருது. அப்ப இதை வைத்து கொண்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணி தயாரிச்சுட்டு நாங்க வந்து இந்திய செல்போன்ல தயாரிக்கிறோம், இப்படிதான் வந்து இவங்க மேக் இன் இந்தியான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க இராணுவத்துல உள்ள முக்கியமான விமானங்கள், ஆயுதங்கள் எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறாங்க. அப்ப ஏற்றுமதியை விட இறக்குமதி வந்து பல மடங்கு அதிகம். இதை வைத்து கொண்டு இவர்கள் இந்தியாவை வந்து எப்படி உற்பத்தியில் பெரிய நாடாக வந்து மாற்ற முடியும், அதற்கான ஒரு திட்டமே மோடி அரசிடம் வந்து கிடையாது. வேலைவாய்ப்பு பெருகாது, கண்டிப்பா வந்து பெருகாது. இப்ப போன தேர்தல் 2014 தேர்தல் அறிக்கையில வருடத்துக்கு 2 கோடி பேருன்னு சொன்னாங்க. அப்ப ஆட்சியை பிடிப்பதற்காக பொய் சொன்னார்கள்னு கூட வச்சுக்கலாம். இந்த தேர்தல் அறிக்கையில வருஷத்துக்கு எவ்வளவு பேர் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்களா? இது சொல்லல. எதுவுமே ஏன் சொல்லலைன்னா, வேலை வாய்ப்பு உன்னால கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையாவது நாங்க ஒன்றிய அரசு பணிகள் 30 லட்சம் ஏதோ வந்து நாங்க நிறுத்துவோம், அப்புறம் வேலை வாய்ப்புக்கு என்னென்ன ஸ்கீம்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து சொல்லுது. இங்கே வந்து தேர்தல் அறிக்கையே சொல்லல, மாறாக நான் கடன் கொடுக்குறேன், முத்ரா கடன் வந்து எவ்வளவு 5 லட்சம் ரூபாய் நான் கடன் கொடுக்குறேன், அந்த கடன் கொடுக்கறதை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து அதாவது நீங்க தொழில் பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் வந்து சொல்ல வர்றாரு. போன வாட்டி சுற்றுலாத்துறை அப்படின்றது ஒன்று ஒரு வருவாய்க்கான ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ கோயில் நகரங்களை வந்து நாங்கள் மேம்படுத்துவோம், இப்போ அயோத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இதெல்லாம் கூட வந்து ரயில் பயணங்கள் அதிகரிக்கும், சுற்றுலா பயணிகள் வருவாங்க, அதை ஒட்டி வருமானம். நீங்க இன்னைக்குள்ள தினமலர்ல இதில் போட்டிருக்கிறான் தேர்தல் அறிக்கை விரிவா, சுற்றுலா வளர்ச்சியில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் போல நாடு முழுவதும் மதம் மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்படும், லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் அயோத்தி நகரில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும், அப்புறம் வந்து கல்வெட்டுகள் டிஜிட்டல், பண்டைய பாரத நாகரிகம், செம்மொழிகள், கலாச்சாரம், இது எல்லாமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், வேதம், ராமரு, கிருஷ்ணரு, சிவனு, இவங்களை வைத்து தான் இவங்க வந்து சுற்றுலாவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி சுற்றுலாவை பிளான் பண்ணால் வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒரு பயம் வருவானா? வெளிநாட்டில் இருக்கிற இந்தியாவுக்கு வரதா இருந்தால் எதுக்காக வருவான் நீங்களே சொல்லுங்க. இல்லை, இங்கே உள்ள சின்னங்கள், பழைய தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு வருவாங்க, கோவா கடற்கரையில் வந்து இளைப்பாறுவதற்காக வந்து வருவாங்க, அப்புறம் வந்து மலைவாச ஸ்தலங்களுக்கு வருவாங்க, ட்ரெக்கிங் மாதிரி போகலாம், இமயமலை சார்ந்த பகுதிகளோ அல்லது ஊட்டி, கொடைக்கானல், மேற்கு தொடர்ச்சி மலைகள், இது மாதிரி இடங்களுக்கு வருவாங்க. இப்படி வெளிநாடுகளில் உள்நாட்டிலே வந்து அதுக்கு தான் அதிகம் போவாங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து சுற்றுலான்னு சொன்னால் மக்கள் ஓடோடி செல்வது காசிக்கா போகிறாங்க? போகிறதில்லை. அப்போ நவீன சுற்றுலாவை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பிளான் தான் வந்து சுற்றுலா வளர்ச்சியில் வந்து இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இருக்குங்க. இப்போ கல்வி எடுத்துங்களேன், கடந்த 15 ஆண்டுகளில் வந்து 390 பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 300க்கும் மேற்பட்ட 325க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் தனியார் அமைத்தவை. தனியார் தான். இப்போ மருத்துவமனைகள் சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் தனியார் அமைச்சது, மாநில அரசுகள். ஆமா, இப்ப தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் தன்னுடைய சாதனையா, நீ அரசு இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சிருக்குது. இப்ப எய்ம்ஸ் கதை தான். மதுரையில வந்து எய்ம்ஸ் இப்ப இதே தினமலர்ல வந்து இவங்களுடைய கோல்மாலுக்கு வந்து ஒரு உதாரணங்க.
அதாவது ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்து 10.76 லட்சம் கோடி கொடுத்ததாக வந்து சொல்றது அப்பட்டமான பொய்ன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொய்க்கு வந்து அவர் ஆதாரம் சொல்றது என்னன்னா, இவங்க சொல்லியிருக்கிற கணக்குல வந்து மதுரை எய்ம்ஸுக்கு வந்து 1960 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களாம். இது அந்த 10 லட்சம் கோடியில வருது. அப்போ எய்ம்ஸ் கட்டவே இல்லை. அடுத்தது வந்து மெட்ரோ ரயிலுக்கு இன்னும் 2ஆம் கட்ட பணிக்கு வந்து பணமே கொடுக்கல. 70,000 கோடின்னு வரல, அதுக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கு கொடுத்ததா 63,246 கோடி ரூபாய். இது ஒரு பொய். அடுத்தது சாகர்மாலா திட்டத்திற்கு வந்து 2 லட்சம் கோடி ரூபாய். இது எதுவுமே வந்து ஒரு பைசா கூட வரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா உத்தரப்பிரதேசம் கொடுத்தது எவ்வளவு? 18.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத பணத்தை வந்து கொடுத்ததா போய் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்துட்டு இப்படி இதுதான் வந்து இவங்களுடைய இந்த லட்சணத்துல இவங்க தேர்தல் அறிக்கை வந்து அதை எந்த அளவுக்கு நம்பலாம், அதுல எவ்வளவு உண்மை இருக்கு, அதுல எவ்வளவு பொய் இருக்குன்னுலாம் ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுல பொய் மட்டும்தான் இருக்கு. சதுரங்க வேட்ட மாதிரி பாதி உண்மை கூட அதுல இல்லை. மோடிக்கு கேரண்டி வேலைக்காகதுன்றீங்க. ஆமா, மோடி கேரண்டின்றது வந்து ஒரு ஏமாற்று. ஆமா, அந்த கேரண்டி வந்து நம்ம மூட்டைப்பூச்சி வடிவேலு மூட்டைப்பூச்சி மிஷின் இருக்குல்ல, அதுல வடிவேலு கொடுக்குற கேரண்டி தான் இந்த மோடியினுடைய மூட்டைப்பூச்சி மிஷினுக்கு இருக்கு. உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.